நாம பார்க்க போறது மிரர் ஒர்க் தான். அதுவே ஸ்கொயர்ல எப்படி பண்ணணும், ட்ரையாங்கிள்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். டே 14ல நம்ம கத்துக்க போறது மிரர் ஒர்க்ல ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப். டே 13ல நம்ம மிரர் ஒர்க் பார்த்தோம் இல்லையா? இப்போ டே 14ல அடுத்த மிரர் ஒர்க் பார்க்க போறோம். அதே மாதிரி தான் ஒரு நாள் முன்னாடியே மிரர் வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. அப்பதான் நீட்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மிரர்ல ஸ்கொயர் ஷேப், அதாவது ரவுண்டு மிரர் தான். அதுலேயே ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் மிரர் வந்து ட்ரையாங்கிள். அதே ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதே மார்க்கிங்கில் ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டார்டிங் மட்டும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், த்ரெட் எப்படி கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுறேன்னு அந்த மார்க்கிங்கில் அப்படியே டைரெக்டாக த்ரெட்டை ஸ்டிச் பண்ணி கொண்டு வரேன். இப்போ ஃபைனலாக இங்கே முடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் கொண்டு வரணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து நம்ம சின்னது பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டிச்சை ஒரு லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போயிட்டு ஆல்ரெடி பண்ணியிருந்த த்ரெட்டுக்கு முன்னாடியே, அதாவது உள்ளே ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ஸ்கொயரை சின்னது பண்ணுறதுக்காக அந்த லாக் ஸ்டிச்சை மிரர் ஒட்டின மாதிரி போட்டுட்டு பேக்கில் த்ரெட்டு கொண்டு வரேன். அந்த ஸ்கொயருக்கு பக்கத்துலேயே இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு உள்ளே போடுறேன் பாருங்கள். லாக் ஸ்டிச்சை அந்த மிரர் கார்னரில் போடுறேன். பேக்கில் த்ரெட்டு கொண்டு வந்து ஆல்ரெடி போட்டிருந்த ஸ்கொயர் லைனுக்கு முன்னாடி உள்ளே ஸ்டிச் பண்ணுறேன். ஒவ்வொரு லைனும் கரெக்டாக கம்ப்ளீட்டாக நீட்டாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ அடுத்த லைனும் அதே மாதிரி உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போது சின்னதாகிடுச்சா உள்ளே இருக்கிற ஸ்கொயர்? இதுக்கப்புறம் நாம் பண்ணுற ஸ்டிச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போர்ஷனாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ஸ்கொயரோட ஒரு போர்ஷனுக்கு எப்படின்னா, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதாவது பக்கத்தில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த லாங் செயின் ஸ்டிச் வந்து சின்னதாக மாறிட்டே வரணும். இப்போ ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஸ்டிச்சோடைய லென்த்து கம்மி பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சை விட இந்த ஸ்டிச்சோட லென்த்து சின்னதாக போடுவேன். அவ்வளோதான். இந்த சைடில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த ஸ்டிச்சை விட சின்னதாக போட்டுட்டு லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்டிச்சஸ் போதுமானது. இப்போ அடுத்த சைடுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே அங்கிருந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சைடுக்கு போயிடலாம். ஒவ்வொரு சைடும் இதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இப்போ மேலே சைடுக்கு போகிற செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேல் போர்ஷனுக்கு போய்க்கலாம். அங்கிருந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் லாங் செயின் ஸ்டிச் போடுவோம். அதுக்கு அடுத்தது லாக் ஸ்டிச் ஒன்று போடுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சும் கம்மி பண்ணிகிட்டே வரணும். அந்த ஸ்டிச்சோட லென்த்து கம்மி பண்ணி அந்த ரவுண்டுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒவ்வொரு போர்ஷனுக்கும் போகும்போது சைடில் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த போர்ஷனுக்கு போய்க்கலாம். பெரிய லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடணும், அப்புறம் லாக் ஸ்டிச். அடுத்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக கம்மி பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒவ்வொரு போர்ஷனாக முடிச்சிடலாம். அடுத்த போர்ஷனுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கொண்டு போயிடலாம். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி இந்த ஸ்கொயர் மிரரை ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த மிரரோட கேப் வந்து நிறைய தெரிகிற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் க்ளோஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னும் நல்லா க்ளோஸாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிரரோட கேப் வந்து சுத்தமாக தெரியாது. இந்த மிரர் மட்டும் ஒரு தடவைக்கு 4 மிரர் மாதிரி ஒட்ட வச்சு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கொயர் மிரர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வரும். ஃபுல் ரவுண்டு வரணும் அப்படின்னா இனி கொஞ்சம் சின்னதாக ஃபைனலாக இருக்கிற ஸ்டிச் வந்து சின்னதாக போட்டிங்கன்னா ஃபுல் ரவுண்டு கிடைக்கும். கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி இருக்கிற ரவுண்டு தான் இதில் தெரியும் உங்களுக்கு. அதனால் ஃபுல்லாகவே உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப் மிரர் ஒர்க்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போது ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள். பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கான ஃபஸ்ட்டு லேயரை ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா இது ட்ரையாங்கிள் ஷேப் அப்படிங்கிறனால த்ரெட்டு மூவ் ஆயிரும் இல்லையா? அதுக்காக லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான்
அடுத்த லைனே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு லேயர் ட்ரையாங்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு போர்ஷனா, இதுல 3 போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு சைடா பெரிய லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாக். ரிட்டர்ன் வந்துட்டு திரும்பவும் ஒரு லாங் செயின் ஸ்டிச். அதாவது அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் சின்னதா செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். பாருங்க, அடுத்த ஸ்டிச்சை விட அந்த ஸ்டிச்சு சின்னதா இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சும் அதை விட சின்னது பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒவ்வொரு சைடா கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்த சைடுக்கு போகும்போது செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சைடுக்கு போய்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த மிரரோடைய ரவுண்டு ஷேப் முடிகிற அளவுக்கு அந்த செயின் ஸ்டிச்சை ஷார்ட்டாக பண்ணிட்டு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அடுத்த போர்ஷனுக்கு போய்க்கலாம். அடுத்த சைடும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு லாங் செயின் ஸ்டிச்சும் சின்னதாக பண்ணி அந்த மிரர் முடிகிற அளவுக்கு ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. சின்னதாக பண்ணணும், லாக் ஸ்டிச்சும் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சை விட லென்த்து சின்னது பண்ணி ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் போடுங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்டிச்சை விட சின்னது பண்ணிவிட்டு அந்த மிரர் ஒட்டின மாதிரியே எடுக்கும்போது உங்களுக்கு அந்த சைஸும் அந்த மிரர் சைஸுக்கு தகுந்த மாதிரியே ஸ்டிச் வரும். ஸோ ஃபைனலாக முடிக்கும்போது அந்த மிரரோட ஒட்டின அளவுக்கு ஸ்டிச் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் எப்படி மிரர் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.